ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் ரேவதி நட்சத்திரத்தோட குணநலன்கள் மற்றும் பலன்களை பற்றி பார்ப்போம். ரேவதி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் தொடங்குற அந்த நட்சத்திரம் கடைசியாக ரேவதி நட்சத்திரத்தில் தான் அந்த ராசி மண்டலத்தில் முடிவடையும். அப்போது 27 நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரம் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இந்த முதல்ல பிறக்கிற பிள்ளைக்கும் இந்த கடைசியில் பிறக்கிற பிள்ளைக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. முதல்ல பிறக்கிற பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற செல்வம் புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் அனுபவித்து செல்ல பிள்ளையாக வளர்ந்துடும். கடைசி பிள்ளைகளுக்கு போக போக அந்த குடும்பம் வறுமையை சந்திச்சுன்னா கடைசி பிள்ளைங்களுக்கு அது கிடைக்காது. இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்கும். முதல் பிள்ளை பிறக்கும்போது கஷ்டமாக இருக்கும். கடைசி பிள்ளை பிறக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வறுமைங்கிறதே அவங்களுக்கு என்னன்னு தெரியாத அளவுக்கு வசதியாக போயிடுவாங்க. இப்போது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சூழ்நிலை பார்த்திங்கன்னா, ஒன்று வசதியான பின்னணியில் கஷ்டம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, பாதிப்புன்னு என்ன, இப்படி தெரியாமலே வளர்ந்துக்கிட்டு வர்ற ஒரு பின்னணி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகளுக்கே போராடி ஒரு நல்ல குடும்பத்தை நோக்கி வரக்கூடிய அந்த சூழ்நிலையும் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்கும். எந்த சூழ்நிலையில் பிறந்தாலும், மிகப்பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க அத்தனை பேரும் அடிப்படை தேவைகளுக்கு எங்கே இருந்தாவது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும். இந்த ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரங்கிறதுனால இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆளிலை மேல் துயிலுகின்ற அந்த கிருஷ்ணனை வந்து இதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு அடையாளமே அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அப்போ ஒரு யுகத்தை முடிச்சுட்டு இன்னொரு யுகத்தை பிடிக்கிறதுனால ஒரு முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னாலே நமக்கு மனசு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்ட்டை தானே தேடும். அடுத்து வேலை கிடைச்சா வேலை இருந்தால் தானே செய்ய போகிறோம். எல்லா வேலையும் தான் முடிச்சிட்டோமே. அப்போ கிட்டத்தட்ட நட்சத்திரத்தோட சுற்று 27 சுற்றி முடித்து எல்லா கிரகங்களும் கடந்து வந்த பிறகு ரேவதிக்கு வந்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டயர்ட் ஆகிடும். ஏன்னா கடைசி படி இல்லையா, அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு டயர்ட் ஆகிடுது இல்லையா. அதனால் இந்த மீனராசியே வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரேவதி நட்சத்திரம்னு வரும்போது கேட்கவே வேணாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே ஸ்லோவாக தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்க செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் பாருங்கள். அந்த காரியத்தை எல்லாருக்கும் முடியும் முதல்ல முடிச்சுட்டு நிற்பாங்க. ஸோ இந்த ரேவதி நட்சத்திரத்தை வந்து கணிப்பதும் ஜட்ஜி பண்ணுவதும் கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஓகே, மற்றவங்களுக்கு இவங்களால் பெரிய அளவுக்கு இடையூறுகள் இருக்காதுங்கிறதுனால பெருசாக எடுத்துக்க வேணாம். இப்போ யாரையாவது ஏதாவது ஒன்று சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அவங்க நல்லா டீப்பாக காது கொடுத்து கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்று கூட அதை மனசில் வச்சுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. இதில் சரியா தவறா, இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து நமக்கு ஃபேவராக வருதா இல்லை வந்து பாதகமாக வருதா, அந்த யோசனைலாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரையில் அவங்களுடைய உலகம் வந்து தனியாக இயங்கிட்டு இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து செய்யறதுக்கும் ஆசைப்படுவாங்க. சில நேரங்களில் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கும்போது சில சூழ்நிலைகள் வரும்போது அப்போ கூட பார்த்திங்கன்னா இப்படி தான் கரெக்டாக சொல்லுவாங்க. உதாரணமாக சொல்லுவாங்க, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் வரும்னு கேட்டால் ஊன்னு கேட்பாங்க. ஆனால் அதையே செய்வாங்க. அதே பாதிப்புகள் அவங்க சந்திக்கும் போது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ நீங்கள் ஆறுதல் சொல்லாமல் எதுக்கு குத்தி காட்டுறீங்கன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த பழக்க வழக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். பொதுவாக இந்த ரேவதி அப்படிங்கிறது வந்து புதனுடைய நட்சத்திரம். ஸோ புத்திசாலித்தனம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அது இருக்கக்கூடிய ராசி வீடுங்கிறது குருங்கிறது அறிவில் சிறந்தவர், புதனுங்கிறது புத்திசாலித்தனத்தில் சிறந்தவர். இந்த குருவும் புதனும் ஒரு வகையில் பகை கிரகங்களாக இருந்தால் கூட இயல்பாகவே வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். பட் புத்திசாலித்திறன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அறிவுங்கிறது சற்று குறைவாக இருக்கும். நம்ம எதுலையும் குறைச்சி மதிப்பிடலை. ஏன்னா இந்த 12 ராசிகளில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வந்து மீனம், புதன் நீச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் மீனம் தானே. அதனால் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா சுகபோகங்களையும் மகிழ்ச்சிகளையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அவங்க தான், அதை நோக்கி பயணப்படுறவங்களும் அவங்க தான். அதில் எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படிங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. அப்போ குருவோட வீடு அப்படிங்கிறது மீனம்ங்கிறது குருவோட ராசி வீடுங்கிறதுனால பொதுவாகவே அவங்களுக்கு வந்து படிப்பறிவு பட்டறிவு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு தெளிவான அறிவு இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படிங்கிறதுனால எதையும் வந்து மற்றவங்க சொல்கிறத ஏற்றுக்கக்கூடிய மனநிலை வந்து சற்று குறைவாக இருக்கும். அப்புறம் புதன் அப்படிங்கிறது வந்து புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த இடத்துல வந்து நீச்சமாகிறதுனால அப்போ எல்லாமே நமக்கு தெரியுங்கிறதுனால நம்மளை மாரி இன்னொரு ஆங்கிளில் சிந்திப்பான் அப்படிங்கிறத சில நேரங்களில் மறந்துடுவாங்க. ஸோ ரேவதி நட்சத்திரம்ங்கிறது 27 நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரம், நல்ல நட்சத்திரம், அடிப்படை தேவைகளுக்கு பெரிய அளவுக்கு போராடாத நட்சத்திரம். சின்ன வயசுலே யார் யாரெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்கிறாங்களோ அவங்க பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு வருவாங்க. இந்த சின்ன வயசுலேயே கஷ்ட நஷ்டங்கள் தெரியாமல் வளர்கிறவங்க தான் பின்னாடியே வந்து அவங்க நிறையா பின்னாடி
துன்பங்களை சந்திக்கும் போது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த 2 தரப்பும் இருக்கிறதுனால, ஏன்னா 2த்தையும் யோசித்து தான் நம்ம முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அறிவும் இருந்தவர்கள், ஓரளவு அழகாக இருப்பாங்க, லட்சணமாகவும் இருப்பாங்க. தன்னை பற்றி மற்றவர்கள் வந்து தவறாக நினச்சிடக்கூடாது. அதாவது நல்லவங்களாக இருக்காங்களோ இல்லையா, நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரோடு இருக்கணும். இதில் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு அந்த இமேஜ் கான்ஷியஸ் எல்லாம் காட்டிக்கிறதுக்கெல்லாம் முற்படுவாங்க. பொதுவாகவே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நூல்களில் கூறப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, அவங்கவுங்க அனுபவத்தில் தான் சொல்லணும். ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அடுத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்டாங்கன்னா இவங்களுடைய அதிர்ஷ்டம் அந்த வீட்டுக்கு போயிடுது அப்படிங்கிறாங்க. அதனால் எந்த ரேவதி நட்சத்திரம் ஏதாவது பார்த்தா நைஸாக கூட்டு வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு போட்டணும்னு நினைக்காதீங்க. இது ரேவதி நட்சத்திரக்காரர்களும் எச்சரிக்கையாக இருக்கும். நம்ம ரிஷபராசியை பற்றி சொல்லும்போது மற்றவங்க பாதம் பணியக்கூடாது, தோலில் துண்டு போடக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து அடுத்தவங்க வீட்டில் குடும்பம் வரைக்கும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் மற்றவங்களோட பணத்தை யூஸ் பண்ணுறத தடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதுதான் ரேவதி நட்சத்திரமாக அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய குணாதிசயம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய சோம்பேறித்தனத்தை கொஞ்சோண்டு விட்டுட்டு இந்த நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ, பாதிப்புகளை விட அதிர்ஷ்டங்கள் ரொம்ப அதிகம். அந்த அதிர்ஷ்டத்தை வந்து சோம்பேறித்தனத்தால் கோட்டை விட்டுறக்கூடாது. இதை வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தே, தோ, சா, சி அப்படிங்கிற முதல் எழுத்துக்களை தங்களோட பெயர்களில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தே, தோ, சா, சி அப்படிங்கிற எழுத்துக்கள் யாருடைய பெயர்லாம் முதல் எழுத்தாக வருதோ அவங்களும் இந்த ரேவதி நட்சத்திரத்தோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுக்கு பிஸ்னஸ் லோகோவாக மீன் அல்லது மத்தளத்தை பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி ரேவதி நட்சத்திரத்துக்கு உரிய கிரகமான புதன் அவங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கான்னு பார்த்து தான் இதை பயன்படுத்திங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே இந்த லோகோ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தோட அதிதேவதை வந்து ரங்கநாதர், பரிகார தெய்வம் வந்து துர்க்கை, விலங்கு வந்து பெண் யானை, பறவை வந்து வல்லூர். ரேவதி நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வந்து இலுப்பை மரம், மலர் வந்து புதனுக்கே உரிய வெண்காந்தல். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி தாத்தையங்கார்பேட்டை பக்கத்தில் காருக்குடிங்கிற ஊரில் உள்ள கைலாசநாதர் கோயில் தான் இவங்க வணங்க வேண்டிய கடவுள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய சித்தர் மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரானந்த சித்தர். இவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கோ சுந்தரானந்தரை வழிபடுறது சிறப்பு. அப்படி போக முடியாதவங்க தான் இருக்கிற இடத்துலேருந்து சித்தர்களை ஞான மார்க்கத்தில் ஒரு தியானத்தின் மூலமாகவோ மனசில் அவங்களே நினச்சிட்டு வழிபடுறது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்கத்தை தானம் செய்கிறது வந்து அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்வதற்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். இந்த தங்கத்தை யாருக்கு தானமாக வழங்குறது, இப்போ இருக்கிற விலையில் வழங்க முடியுமா அப்படின்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஓரளவு வசதி உள்ளவர்கள் இந்த ஏழைகளுக்கு திருமணம் நடக்கும்போது அவங்க தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்குற இந்த மாதிரி செயல்களை செஞ்சிங்கன்னா அது உங்களோட அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். என்ன நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் தொடங்கின நமது பயணம் போது ரேவதி நட்சத்திரத்தில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 27 நட்சத்திரத்துக்குரிய குணாதிசயங்களையும் பலன்களையும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். நிச்சயமாக ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தை நம்மளோட கமெண்ட்லேயும் தொலைபேசிலையும் பல விஷயங்கள்லையும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. சில பேர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு நோட்ஸ் எடுத்து சொன்ன மாதிரி இருக்குது சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து எங்களோட நிகழ்ச்சியை பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் கேட்டதே இல்லை. எல்லாம் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அன்பை வந்து அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் விழிப்புணர்வுபூர்வமாக உங்களை வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் வந்து தொடர்ந்து காட்டிட்டு வர்ற ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கணும். நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க வீட்டில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு மட்டுமல்ல, ஜோதிடத்தை வந்து ஆர்வத்தோடு கற்றுக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது எந்த வயசில் இருந்தாலும் நம்மளுடைய வீடியோக்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் இதே போல் இன்னொரு தொடர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.